2 பேர் வந்து ஒரு ஒரு வேலைய நம்ம செய்றோம். இப்ப வந்து ஜெண்டர் ஈக்வாலிட்டி, ம். இன்டர்நெட் யுகம், பெரிய அளவுல வளர்ச்சி, அ ஆண், பெண் வந்து சரிசமமாக மதிக்கிறது, போறது அப்படின்னாலும் கூட, இன்னமும் இந்த பார்வைகள மாற்றாத ஆண்கள் இன்னும் நெறைய இடத்துல இருக்கிறாங்க. மிக முக்கியமாக உயர் உயர் பதவிகள்ல இருந்தாலும் சரி, படிப்பு வந்து பெரிய பெரிய காலேஜஸ்ல படிச்சாலும் சரி, அவங்களுடைய தாட் ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பட் இந்த மாதிரியான தாட் ப்ராசஸோட தான் நானும் வளர்க்கப்பட்டேன். ஏன்னா ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கிராமத்து பின்புலத்திலேருந்து வரும்போது என்னெல்லாம் சொல்லிக் குடுத்து வளர்க்குறாங்களோ, அதுதான் இன்றைய இளைஞர்கள் வந்து ஃபாலோ பண்றது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல சில இடங்கள்ல நம்ம வந்து மாறிடுவோம் இல்லையா? ஒரு உடையில ம். அ சில அதிர்ச்சிகள் இருக்கும். நான் இல்லன்னு சொல்ல வரல. இப்போ உதாரணத்துக்கு எந்த மாதிரியான அதிர்ச்சி ஜாக்கின்னு நீங்க கேட்கலாம்ல. ஸோ இதயம்னு ஒரு படம். அந்த படம் வந்து 1991ல வருது. அந்த படத்த வந்து ஹீரா வந்து புடவையில சூப்பரா பாந்தமா இருக்காங்க. அடுத்தது வந்து நீ பாதி நான் பாதின்னு ஒரு படம். இந்த படத்துல அவங்க வந்து ஒரு டீ ஷர்ட் போட்டிருப்பாங்க அவ்வளோதான். ம். டீ ஷர்ட் தான் போட்டிருப்பாங்க. டீ ஷர்ட் அந்த ஆஃப் பேண்ட் போட்டதே நம்மளுக்கு இப்ப இன்னைக்கு வந்து ருக்மணி வசந்த் வந்து துப்பாக்கி வச்சுட்டு நிக்கிற ஃபோட்டோலேருந்து ஃபுல்லா வந்து நம்மளுக்கு வந்து உடனே ஒரு ஸ்டில்ஸ் வர்றதுலேருந்து நம்ம வரலாம்னு இன்ஸ்டாகிராம்ல அவங்களே போட்டுடுறாங்க. அந்த மாரி இன்னைக்கு மாறிடுச்சு. ஆனா அன்னைக்கு இந்த மாரி ஒரு ஸ்டில்ஸ் உடனே பார்க்கிறதோ, இல்ல ஒரு ட்ரெய்லர் பார்க்கிறதோ, அதெல்லாம் வந்து அன்னைக்கு சாத்தியமில்லாத காலகட்டம். ஒரு 30 வருடங்களுக்கு முன்பாக. அப்படி இருக்கும்பொழுது, இப்படி பார்த்த ஒரு பொண்ண வந்து டக்குனு இப்படி பார்த்தா எப்படி இருக்கும்? சின்ன ச்ச அப்படி இந்த அதிர்ச்சி அ இன்னைக்கு வரக்கூடாது. அன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு அந்த அதிர்ச்சி வந்தா தப்பு இல்லையா? ஆனா, இன்னைக்கு இந்த அதிர்ச்சியோட இருக்கக்கூடிய ஆண்கள் நெறைய பேர் இருக்காங்க. மிக முக்கியமா பெண்களும் அதுல இருக்காங்க. அது என்ன அப்படின்றதும், இந்த 2 பேர் சேர்ந்து செய்ற விஷயத்துக்கு எப்படி ஜாக்கி ஒருத்தவங்கள மட்டுமே வந்து கார்னர் பண்றாங்க அப்படின்றது தான் இந்த எபிசோட்ல பேசப் போறோம். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறாங்க. Voice was signing in. ஓகே. விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்ட்ரிக்ட் நியூஸ். டாக்ஸிக் அப்படின்னு ஒரு படம். Okay. 26/8/26 அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகப் போகுது. ம். ம். ஓகேவா? இப்ப 7வது மாசம் அடுத்த மாசம் 26ஆம் ஆ. தேதி இந்த படம் ரிலீஸ். ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. பாட்டு ரிலீஸு. ஓகே. ஆனா என்னன்னா, இந்த படத்த யார் எடுத்தாங்க அப்டின்னீங்கன்னா, கீத்து மோகன்தாஸ். இந்த ம். கீத்து மோகன்தாஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நலத்தமயந்தி படத்துல என்ன இது என்ன இது என்னை கொல்வது ஒரு ம். பாட்டு வரும்ல ஹீரோயின். எஸ், எஸ், எஸ். அவங்க தான் இந்த படத்தினுடைய டைரக்டர். ஓ! இவங்க யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ம். ராஜீவ் ரவின்னு ஒரு பிரபலமான கேரளாவை சேர்ந்த கேமராமேன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. ராஜீவ் ரவி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அனுராக் கஷ்யப்போடைய அந்த டீம்ல வந்து இருந்தவர் அவரு. தேவ்தின்னு நெறைய படங்கள வந்து அனுராக் கஷ்யப் கூட வந்து அவர் வந்து பண்ணியிருக்காரு. அவரு வந்து டைரக்டர் ஆனாரு. அவருடைய முதல் படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்னையும் ரசூலும், நம்ம ஃபகத் ஃபாசிலும், ஆண்ட்ரியாவும் நடிச்ச படம். 2013ல வந்த படம். அந்த படம் வந்து பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதுக்கப்புறம் வந்து கம்மட்டி படம், ஆ நெறைய படங்கள் எடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ம். நான் சொல்ல வர்றது, அவரு வந்து கேமராமேனு. இந்த படத்துடைய இயக்குனர் யாரு? டாக்ஸிக்கோட இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கீத்து மோகன்தாஸ். ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஓகே. கேமராமேன் வந்து புருஷன், பொண்டாட்டி வந்து டைரக்டர். ஓகே. கெட் இட். இதுல வந்து பிரபலமான நடிகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, யஷ். அவரு தான் வந்து டூயல் ரோல் பண்றாரு. யஷ் ஓகே. யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவரு வந்து நம்மளுக்கு வந்து கேஜிஎஃப்லாம் அவங்களுக்கு தெரியும். நல்ல பெரிய அதுல வந்து பேர் வாங்குனவரு. முக்கியமா ஒரு கன்னட ஹீரோ வந்து தமிழ்நாடு அளவுல ஃபேமஸ் ஆகுறது வந்து சாதாரண விஷயம் இல்ல. அவரு வந்து அந்த அவருக்கு அந்த லக் இருந்தது. எனக்கு யாஷ் கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. ம். "இவ்ளோ அழகா இருக்கீங்க. சார்மிங் செம்ம சூப்பர் சார். வேற லெவல் சார் நீங்க." ம். அதுக்கு நான் கிரெடிட் எடுக்க முடியாது. ம். என் திறமையெல்லாம் எனக்கு இது அழகா பொறந்ததெல்லாம் எங்க அம்மா, அப்பா குடுத்தது. இதுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது. ம். ம். திறமைக்கு என்னன்னு சொல்லுங்கன்ற மாரி ரொம்ப தெளிவாக பேசக்கூடிய ஒரு எஸ். ஆளு அவரு. ஓகே. 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 நைஸ். இதுல பார்த்தீங்கன்னா, கைரா அத்வானி, அ, அ, அ. நயன்தாரா, ஹுமா அ, குரூஷி, அ, அ. ருக்மிணி வசந்த் இந்த மாரி யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரையும் தூக்கி போட்டாங்க. இந்த ஆமா. படத்துல. இந்த வேற படம் லெவல்ல இருந்துச்சு. இந்த படத்தோட ஆமா. ட்ரெய்லரே நானுமே பார்த்தேன். பார்த்தீங்களா? பெரிய அதுவும் மொத ட்ரெய்லரு ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெய்லர் விட்டாங்க. அதுவே எல்லாம் அலண்டு போய் ஆ. போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம கைரா அத்வானி. ஓகே. கைரா அத்வானி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகை. ஓகே. முக்கியமாக லவ் ஸ்டோரீஸ்ல சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ளே வந்து என்னன்னா, ஒரு செக்ஸ் டாய்ஸ வச்சுக்கிட்டு அவங்க வந்து படுற அவஸ்தைகள வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிரஷனோட சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு கல்யாணம் நடக்கல. ஓகே. எது? அப்ப அவங்களுக்கு கல்யாணம் நடக்கல. அது அது ரொம்ப பிரச்சனை இல்ல. முக்கியம். அது அது ரொம்ப முக்கியம். அதுதான் இப்ப நான் இம்பார்ட்டன்ட். எடுத்துட்டு வரேன். ஓகே, ஓகே. ஓகே, ஓகே.
அடுத்தது கைராத் பண்ணி யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ம். சித்தார்த் மல்ஹோத்ராவை மேரிட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. இந்த சித்தார்த் மல்ஹோத்ரா யாரு அப்படின்னீங்கன்னா அசித் தோப்போசி. அசிதோபஸ் எனக்கு சாங் தான் வருது. ஆமா. அசித் தோப்போசி. தானோं மேலே பஸ் குருவா ஆஜா து மேரே பங்கல் நடுவா பஸ் கருவா. இது இப்ப நம்ம ஒண்ணும் கமெண்ட்டும் சொல்ல முடியாது. கேட்டா சோல் இவர் பாடுறதுல தான் இருக்கும்பாங்க. சொத்து எழுதி தரேம்பாய்ங்க. சரி என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நம்ம ஸோ அதனால அவர் ஒண்ணும் வந்து பேசுறதுக்கு இல்ல. அசிதோபசியில் நடித்த ஒரு ஹீரோ. சும்மா எஸ். ஸ்மார்ட்டான ஆளு. 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ம். அவர் ப்ரொஃபஷனை பார்க்குறாரு, நடிக்கிறாரு. ம். கைரா அத்வானி நடிக்கிறாங்க. ஓகே. ஓகேவா? ஓகே. இப்ப 2 பேருமே கல்யாணம் ஆயிடுச்சு. லஸ்ட் ஸ்டோரீஸ் நடிக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்ல. ம். கைரா அத்வானி அந்த மாதிரி வந்து அப்படின்னு பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு நாக்க தொங்க போட்டுன்னு பார்த்தீங்க. அப்போ உங்களுக்கு பிரச்சனையே இல்ல. எஸ். ஆனா கைரா அத்வானி இப்ப சித்தார்த் மல்ஹோத்ராவை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அண்டர்ஸ்டுட். அவங்க வந்து இப்ப டாக்ஸிக் படத்துல பிரதான ஹீரோயினா நடிக்கிறாங்க. யாஷ் சோப்ரா கூட அவங்களுக்கு ஒரு சீன் ஒண்ணு இருக்கு. ஓகே. இப்ப வந்து அது விவாத காலமா மாறி இருக்கு. ம். என்ன பிரச்சனைன்னா இன்னைக்கு எப்படி வந்து ரன்பீர் கபூர் அண்டு சாய் பல்லவி ராமாயணத்துல வந்ததுமே சாய் பல்லவி மூக்கு சரியில்லை, கண்ணு சரியில்லை, புருவம் சரியில்லை, ஜாக்கெட் எப்படி அங்க போட்டிருந்தாங்க, ருக்மிணி வசந்த் காந்தராவில் மாதிரி தானே இருக்கணும். அந்த காலத்துல எங்க வந்து ஃபுல் ஜாக்கெட் இருந்தது. 14 வருஷம் வனவாசத்துல இருக்கும்போது வந்து மர உரி தானே தரிச்சிருப்பாங்க. சீதா எப்படி வந்து ஃபுல் ஜாக்கெட் ஃபுல் கவர்ல இருக்கிறாங்க அப்படின்னு விமர்சனங்களை வைக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு விமர்சனத்துல இப்பயும் மாட்டிருக்குது யாருன்னு பாத்தீங்கன்னா கைரா அத்வானி. என்னன்னா நீங்க நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் எனக்கு புரியும் மேடம் உங்ககிட்ட. சொல்லுங்க சார். ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு இப்போ சினிமான்னும் போது இப்போ மற்றெல்லாம் நீங்கள் உள்ள வந்துருவீங்க. ஆமாமா. சினிமான்னும் போது நமக்கு அங்கே டக்குன்னு சுவாக ஆக சரி, இப்ப 2 பேரும் ஒரு டிஸ்கஷன்ல இருக்கும்போது ஒருத்தவங்க ஒரு விஷயத்த பத்தி நல்லா பேசிட்டு இருக்கீங்க. இப்ப உதாரணத்துக்கு நீங்க அன்னைக்கு சைக்கிள் ஓட்டிட்டே இருந்தீங்க. நான் அன்னைக்கு அந்த எபிசோட்ல பேசிட்டு இருந்தேன். அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? சரி, ஓகே. அதேதான். ஸோ இப்போ என்னன்னா ஜோக்ஸ் அப்பார்ட் என்னன்னா கைரா அத்வானியும் யாஷ் சோப்ராவும் ஒரு நெருக்கமான காட்சியில் நடிக்கிறாங்க. நெருக்கமான காட்சி அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா நெருக்கமாக தானே இருப்பாங்க. இங்க யாரோ ஒருத்தவங்க ஏதோ சொல்லியிருந்தானுங்க. என்னது ஏதோ முத்தத்துக்கு ஏதோ முத்தம் கொடுப்பது வந்து ஏதோ தப்பு. ஏன்னா நீங்க உங்க அப்பா அம்மாலாம் முத்தம் கொடுக்காம நீங்க எப்படிடா பிறந்துருப்பீங்க? இந்த இந்தியாவில் பிறந்தோம் அத்தனை பேருமே நான் சொல்றேன். உங்க அப்பா அம்மாவும் ஓத்தாலும் முத்தம் கொடுக்காம நீங்க எப்படி பிறந்திருப்பீங்க? அதான் கேட்கறேன் நான். ஸோ அது பேசினா போயிடலாம். இப்போ என்னன்னா இந்த 2 பேர் யார் யாரு கைரா அத்வானி யாஷும் ரொம்ப நெருக்கமா நடிக்கிறாங்க. இப்ப பிரச்சனை எங்க வந்திருக்குன்னா கைரா அத்வானியோடைய பேஜ்ல அவங்க தான் ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் அவங்களும் ஷேர் பண்ணுவாங்க, யஷும் ஷேர் பண்ணிருப்பாங்க. அதுல என்னன்னா கைரா அத்வானியோடைய ஷேர் பண்ண அந்த சாங்ல எல்லாரும் போய் இதுக்கு வந்து சித்தார்த் மல்ஹோத்ரா ஒத்துக்கிட்டாரா, நீ ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு நீ நடிக்கலாமா, இது வந்து இந்திய பெண்களுக்கு அவமானத்தை தேடி தரும் செயல் இப்படின்னு கமெண்ட் போட்டுருக்காங்க. ஏன்னா இந்த பக்கம் வந்து யஷுடைய பேஜ்ல வந்து அவரு அதே பாட்டை ஷேர் பண்ணியிருந்தா பயர் விட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் ஃபயர். புரிஞ்சிருச்சு. ஏண்டா அதுக்கு வந்து என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, ஏண்டா 2 பேருமே ஒரே ஜாப்ப சைன் பண்ணிருக்காங்க கான்ட்ராக்ட். 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. 2 பேருமே கல்யாணம் ஆயிடுச்சு. 2 பேருமே புருஷன், இவங்களுக்கு வந்து ஒரு புருஷன் இருக்காங்க, அவருக்கு வந்து ஒரு பொண்டாட்டி இருக்கு. 2 பேரும் எல்லாமே அதான் எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி ஒரே சேம் ஜாப்ப 2 பேரும் பண்றாங்க. அந்த சேம் ஜாப்ப பண்ணும்போது ஒருத்தனுக்கு ஃபயரை விடுறீங்க, இன்னொருத்தல போட்டு வச்சு குமுறுறீங்களே, அது ஏன், எதனால அப்படின்றதான் இப்ப கேள்வி. இதுல இருந்து இந்த வாதங்களையும் மற்ற விஷயங்களையும் டீகோடுகளையும் வாய்ஸ் ஓவர் தொடருவார். இது வந்து எப்பவுமே நடக்கிற ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இதுல ரொம்ப இங்க நம்ம 2-3 விஷயமா பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, கைரா அத்வானியை வந்து அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாவே மனசுல தெரிஞ்சுக்கிறது. ஓகேங்களா? ஐயோ இப்படி எப்படி விட்ட அப்படின்னும் பொழுது டமால்னு போயிட்டு அப்ப கைரா புருஷன்ட்ட கேட்கறது. இவருக்கே இவர் மனசுலதான் தெரிச்சிருக்காரு அவங்கள கேர்ள் ஃப்ரெண்டா. என் கேர்ள் ஃப்ரெண்டை நீ எப்படி அப்படி நடிக்க விடலாம் அப்படின்னு போய் அவங்க புருஷன்ட்ட கேட்கறது, இல்ல அவங்ககிட்டே போய் கேட்கறது, நீ எப்படி இப்படி நடிக்கலாம். அடிப்படையான பயம் ஒண்ணு இருக்கு மேடம். அத நான் சொல்றேன். அடுத்து அதான் சொல்ல வந்தேன். இதுவே இப்படி நடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அப்ப நம்ம பொண்டாட்டி எல்லாம் இது மாதிரி பண்ணிட்டு என்ன ஆயிருக்குது? இப்ப கொஞ்சம் ஒரு கிளிவேஜி இப்படி போட்டு ஒண்ணு இப்பெல்லாம் வந்து ஒரு பக்கம் மாறாப்பே ஒரு பக்கம் திறந்து தான் விட்டுட்டு தான் வராங்க. பொது இடங்களே வந்து நீங்க வந்து பண்ணும்பொழுது அதை லைட்டா இறக்கி விட்டு பிரபல நடிகைகளை செய்யறாங்க. அதெல்லாம் அவங்க கம்ஃபர்டான விஷயம். இப்ப இதுக்கு நீங்க பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, இது என்னங்க ஈத்து விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்ப இப்படி பார்க்கலாம். அதுக்கு இன்னொரு இதையும் நான் பார்க்குறேன். அதுவும் வந்து இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்து என்னென்னா ஒரு வீடியோ ஒன்று, அதில் என்னென்னா ஒரு பொண்ணு என்ன பண்ணுன்னா டிஷர்ட்லாம் போட்டுக்கும், எப்போத்தாலும் இங்கேருந்து தீர்த்து விட்டுக்கும்.
ஆ. இது ஃபுல்லா டைட்டா இருக்கு பிராவுல, அது இழுத்து விட்டுக்கும். அடுத்தது என்ன பண்ணா எப்ப பார்த்தாலும் இப்படி 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 விட்டுக்கும். ஆ. வெயில்ல ஒரு உள்ளார வந்து போட்டு இறுக்கமா ஒரு பிராவ போட்டு அது மேல ஒரு டிஷர்ட்டையும் போட்டு காத்தே போகாம ஒரு மாதிரி இருந்ததுன்னா கசகசன்னு தான் என்ன பண்ணுவீங்க? ஆப்வியஸா செய்வோம் அத. இதேதான் படங்கள்ல இல்ல இன்டர்வியூலாம் கொடுக்கும்போது இத்தனை லைட்லாம் போட்டுட்டு இருக்கும்போது அவங்க சிலர் தெரிஞ்சும் பண்றாங்க, தெரியாமலும் பண்றாங்க, வேணும்னே பண்றாங்க. ஆனா அவங்க உடம்புக்கு அது தேவை செய்றாங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான். இல்ல இங்க இப்ப கேள்வியே என்னன்னா, ம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது, இப்ப இப்ப இவங்கள கேள்வி கேட்கறீங்கல்ல, ஏன் சார் இழுத்து விடுறாங்க என்ன? ஏன் சார் இவர் சட்டை போடாம வர்றாருன்னு நீங்க ஏன் கேட்கறதில்ல? அதேதான். ஏன் வந்து அவர் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டுன்னு வரும்பொழுது நீங்க கேள்வி கேட்கறதில்ல? அதுதான் இது இது அடுத்தது தான் நான் சொல்ல வந்தேன். நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் நீங்க சொல்ட்டீங்க. அவங்களோட மனைவிக்கெல்லாம் இந்த மாரி இருந்தா என்ன நெனைப்பாங்க? ஆமா. அப்படின்னு இப்ப ஒண்ணும் சொல்லிட்டு. இல்ல. இது வந்து கொஞ்சம் கிளிவேஜா இருக்குமா, கொஞ்சம் அப்படின்னா புழுக்கமா இருக்குது. ம். இப்படி சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதேதான். இந்த சிம்பிள். அதுக்கப்புறம் வந்து இவங்களுடைய இன்னொரு ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இதுல என்னன்னா, மோஸ்ட்லி வந்து அவங்களுடைய பயமே வந்து நான் மட்டுமே ரசிக்கணும். எல்லாரும் வந்து உன்ன வந்து குறுகுறுன்னு பாத்துறக்கூடாது அப்படின்றதா அவங்களுடைய பேசிக்கான ஒரு எஸ், விஷயம். எஸ். இதுக்கு வந்து அவங்க அதுக்கு என்னென்னலாம் போடுவாங்கன்னா, அது இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும்னு ஒரு கதை சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து 2 விஷயம் ஜெகி. அததான் நான் சொல்ல வந்தேன். 2வது ம். பாயிண்ட் எல்லாம் சொல்லிட்டேன் இல்லையா? ம். இதுல இன்னொன்னு என்னன்னா, இதுல பெண்களுமே கேள்வி கேட்பாங்க. இந்த அ. பெண்கள் அத்தன பேருமே எப்படின்னா, ம். என்னால போட முடியல. ஆமா. என்னால எதுவுமே பண்ண முடியல. யாஷை நான் கனவுல மட்டுமே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆ. ஆனா நீ போய் யாஷோட இப்படி நடிக்கிற? இது அதேதான். எப்படி இது? அப்படிங்கிறது தான் இப்ப ஆக்சுவல் கொஸ்டின். இங்க ஆனா அத என்னன்னா, கேட்கறது இல்ல. இப்ப இதுல என்னன்னா, ஆண் பார்வைகள் வந்து வளர்க்கப்படுறதே அப்படிதான். அவன் சின்ன வயசுல இருந்தே வளர்க்கப்படுறது இப்படிதான் சொல்லி வளர்க்கப்படுறது. ம். வீடுல தங்கச்சிகள அவங்க மெயின்டெயின் பண்றது, அம்மா, அப்பா மெயின்டெயின் பண்றது எப்படி இதெல்லாம் பார்த்து தான் வளரான். அவன் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரான்னு வச்சுக்கோங்க. இந்த பெண்கள் இருக்காங்கல்ல, ம். தன்னாலவே முடியவே முடியாத ஒருத்தவங்க செய்றாங்கும்போது, இவங்களால அத வந்து ஏத்துக்கவே முடியறதில்ல. அவங்க வந்து அது வந்து ஃபுல்லாவே வந்து அ என்ன சொல்றது? வன்மத்த கக்குறாங்க. அது ஆண்கள் கூட ஓரளவுக்கு போயிரலாம். பட் ஆனா பெண்கள் அ ரொம்ப கொடுமை. அது மட்டும் கிடையாது. வட இந்தியாவுல இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து எப்பயுமே அவங்களுக்கு இது மாரிலாம் பிடிக்கவே பிடிக்காது. ஆமா. ஓகேவா? அவங்க கிட்டலாம் இப்ப நீங்க சோசியல் மீடியா மாட்டிக்கிட்டு, அவங்களும் இந்த மாரிலாம் வந்து கருத்துக்கள தெரிவிச்சுட்டு, இதெல்லாம் வந்து இந்திய பெண்கள் செய்யும் செயல் அல்ல. இதுக்கு சித்தார்த் ஆ. மல்ஹோத்ரா எப்படி ஒற்றுக்கொள்வார்? அதே கேள்விய சித்தார்த் மல்ஹோத்ரா கிட்ட வந்து கைரா அத்வானி கேட்டா, அதேதான். அவரு இணைஞ்சு நடக்கும்போது இதுக்கு எப்படி கைரா அத்வானி இல்ல ஒத்துக்கொள்வார்? இங்க நீங்க திரும்ப திரும்ப உங்களோட கேள்வியே எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ம். திருமணமான பெண்ணா இது எப்படி இது இப்ப திருமணமான ஆண் வந்து போனா அது தப்பு இல்லையா? திருமணமான ஆணுக்கு வந்து கல்ச்சரே கிடையாதா அப்ப? ம். அப்ப இந்தியன் கல்ச்சர் என்ன? பெண்களுக்கானது மட்டும் தான் இந்தியன் கல்ச்சரா இங்க? ஆமா. அதுக்கு தான் அவருக்கானது எல்லாத்துக்கும் வந்து தண்ணீலருந்து, மலைக்குலருந்து எல்லாத்துக்கும் பேர் ஆமா. வச்சுறது. உடனே வந்து நீங்க ஆமா. அதுதான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்குது. நீங்க அவங்கள வந்து போற்றவும் வேண்டாம். நீங்க அவங்கள வந்து முதல்ல நீங்க காடஸா அவங்கள வைக்கவே வேண்டாம். நான் ஆமா. என்ன கேட்கிறேன், இப்ப நீங்க அவங்கள காடஸா வைக்கிறீங்கன்னா, காட்லாம் என்ன பண்ணுவாருன்னு கேட்கிறேன். அதுதான். இதுல என்ன கொடுமைன்னா, இதுல இன்னொரு ஒரு இது விஷயம். இன்னைக்கு சூப்பரா ஒரு கேள்வி வந்து ராகுல் காந்தி வந்ததுமே வந்து அங்க மழை பெஞ்சு தண்ணி வந்துட்டான். ஆ அது வந்து ஏங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வர வச்சிருக்கலாம்ல ஆ அப்படின்னாங்க யாரோ. அந்த அதேதான். மாரி தான். இது மாரி ஏதாவது ஒண்ணத்த போட்டு, எதையாவது ஒண்ணத்த போட்டு, ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு இருப்பாங்க. சரி. அது ரொம்ப நல்ல கேள்வி. 2 பேரும் ஒரே கேட்டகரி ஆ. திருமணமானவர்கள். 2 பேரும் ஒரே கேட்டகரி நடிகர்கள். 2 பேரும் ஒரே கேட்டகரி ஆ. ஒரு படத்துல சைன் பண்றாங்க. 2 பேரும் ஒரே சாங்ல நடிக்கிறாங்க. ம், ம், ம். கதாபாத்திரங்கள அவங்கவங்க கதாபாத்திரம் நடிக்கிறாங்க. அவங்கவங்க கதாபாத்திரம் முடிஞ்சு சித்தார்த் மல்ஹோத்ரா கிட்ட போய் கைராவன படுத்துக்குவாங்க. யாஷ் அவங்க மனைவி கூட போய் படுத்துக்குவாரு. இதான். ஆமா. ஒரே வீட்ல இல்ல. அவங்கவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்கவங்களுக்கு வேலை இருக்கு. அவங்க நடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா இவனுங்க என்ன பண்றாங்கன்னா, இவனுங்க மைண்ட்ல அது வந்து ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாரி இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி. இது ம். ஓடிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இவங்க வீட்டு இதுல 3வது வகத்த சொல்லிடுறேன். ம். என் வீட்டு பொண்ணு என்னால கேள்வி கேட்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஆ. போய் அந்த ஆற்றாமை அட்லீஸ்ட் போய் கைராத் பண்ணிட்டேது கேட்போமே! அதேதான். அப்படின்னு போய் அங்க போய் கேட்டுக்கிறது. இது அதுதான். வந்து இன்னொரு ஒரு வகை. இதுல ம். எப்ப பாரு நீங்க இன்னொரு ஒரு விஷயமும் இதுல இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு ஜாக்கி. ம். கைரா அத்வானி நடிச்சாங்கல்ல, ம். யாஷோட. ம். இப்ப ரீசென்ட்டா ஒரு மூவி வந்து துப்பாக்கி எடுத்து சுட்டுனே இருப்பாங்கல்ல. அவங்க கூட தான் நீச்சல் உடையில வந்து தண்ணீல வந்து போற மாரி அவங்க பேர் என்ன ஜாக்கி? இவங்களோட அ உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க சொல்ல மாட்டீங்க. இல்ல இப்ப சொன்னா நான் பயந்துருவேன். நீச்சலோடங்கும்போது நெறைய இருக்கும். அது என்ன இப்ப ஏதுன்னு ரீசென்ட்டா விஜய் கூட ஆயிடுது, ஜாக்கி 2 நயன்தாரா, பொண்ணுங்க பிரியா. வந்து ஜம்ப் பண்ணுவாங்க. ரீசென்ட்டா அவங்க துப்பாக்கி வச்சுன்னு அந்த சொல்லுவாங்களே. இது படங்க. இப்ப இது ஏ1னா ஆல்ஃபா, ஆல்ஃபா, ஆல்ஃபா. ஆல்ஃபா ஆல்ஃபா. ஆலியா பட்டும் அப்புறம் இன்னொரு ஆமா. பொண்ணும். ம். ஆலியா பட்ட நீங்க கேள்வி கேட்கிறீங்களா? ம். எப்படி இப்படி உடை அணிஞ்சுட்டு வரீங்க? ம். உங்கள் அவங்களும் மகள் கல்யாணம் ஆயிடுச்சு. பார்க்க மாட்டாளா? அவங்களும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதேதான். உங்க கணவர் என்ன சொன்னாரு? கேட்க மாட்டாங்க. ம். இது என்ன அப்படின்னா, அவங்க வரலாம். அதுக்கு அந்த ஒரு ரேஞ்சும் இருக்கு. இதுலயும் இன்னொரு விஷயமும் இருக்கின்றது. இந்த மாரி சொல்லுங்க. ட்ரோல் மெட்டீரியல்ல பிரபல நடிகர்களுடைய மனைவிகள், பிற நடிகர்கள் வச்சிருக்க பிஆர் டீம் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு ஆமாமா. அததான், இருக்காங்க. அததான். இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல ஜாக்கி. நீங்க சொன்னது தான். இப்போ போன ஒரு 2 எபிசோடுக்கு முன்னாடி சொன்னீங்க இல்லையா?
சீதையா நடிச்ச வந்து எல்லா கேள்வியும் கேட்குறீங்க. ஏன் அதே படத்துல ராமரா நடிச்சவர் நீங்க ஏன் கேள்வியே கேட்கறது இல்ல? அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இது ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. இப்படி ஒரு சீன்ல நீங்க நடிக்கலாம். உங்கள் வீடுல எப்படி ஒத்துக்குறாங்க? என்ன பண்றாங்க? இது அவங்களோட சித்தார்த் மல்ஹோத்ராவே பிரச்சனை இல்ல. அவருக்கு என்ன தெரியுது தானே. பிரச்சனை? அத விட இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. அதே தானே நீங்க அப்ப ஆரம்பத்துல இருந்து நீங்க வந்து திணிக்கப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, ஆண் இதை செய்தா அது வந்து ஒரு பெரிய ஒரு அதான் கம்பீரமான ஃபயர் ஒரு விஷயமா ஃபயர். பார்க்கப்படுது. அதே பெண் செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அங்க வந்து அது தவறா போயிடுது. ரீசென்ட்டா கூட யாரோ ஏதோ ஒரு படத்துல வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு கூட கேட்டாங்க ஜாக்கி. அப்ப 2 பேரும் இருந்த ஒரு இடத்துல, ஏன் அந்த இடத்துல வந்து நீங்க பெண்ண மட்டுமே வந்து சாடுறீங்க? ம். நீங்க சொன்னீங்க. கரெக்ட். நீங்க தான் சொன்னீங்க. 2 ஓகே. பேரும் வந்து இருக்கிற ஒரு ஒண்ணா இருக்கிற ஒரு இடத்துல ஒரு ப்ராஸ்டிடியூட் அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, அவங்களுக்கு மட்டும் நீங்க தலையில முக்காடு போட்டு வந்து நீங்க வந்து போட்டோல போஸ்ட் ஃபோட்டோல கொடுப்பாங்க. போட போறீங்க. அழகிகள் கைதுன்னுவாங்க. கூட அப்ப இருந்த கூட அழகன் எங்க? எங்க அழகன்? அதுதான் இங்க கேள்வியே. அவருக்கு இதுதான் வந்து தவறு இல்லையா? ஆரம்ப காலத்துல இருக்கிற பிரச்சனை. திரும்ப வந்து அழகிகள் வந்து தனியாவா போய் ரூம்ல இருப்பாங்க. ம். தனியாக ரூம்ல இருக்கும்போது நீங்க எதுக்கு அவங்கள கைது பண்றீங்க? அதுதான் என்னுடைய அதேதான். கேள்வி. அப்ப அவங்கெல்லாம் வந்து நீங்க வந்து கேள்விக்கு உள்ளாக்கவே படுறது இல்ல. ஓகேவா? அதே மாரி ஏனென்றால் சட்டங்களை இயற்றுவது பெரும்பான்மையான இடங்கள்ல வந்து உட்கார்ந்துட்டு இருப்பது ஆண்கள். அதேதான். அதுதான் அங்க இருக்கிற சிச்சுவேஷன். நீங்க எப்ப அது பாரு எல்லாத்துக்கும் பொருத்தமானது. அதுதான். அதேதான். நீங்க இன்னுமே வந்து பொம்னாட்டிய வேலைக்கு அனுப்பலாமா? அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயத்த வந்து பேசி, ஏங்க அந்த மைண்ட்ல பேங்க் அக்கவுண்டே ஏத்திக்கிட்டு வச்சுக்க கூடாது. வேலைக்கு போனாலே தப்பு பண்ணுவாங்கன்ற மாரி தான் அதேதான். அப்படி நெறைய நீங்க ஒரு மைண்ட் ம். செட்ட வச்சுக்கிட்டே இருந்தா மட்டும் தான், ஏங்க நீங்க சர்வே பண்ண முடியும். அதே கதா காலட்சேபத்துல வந்து பெருமையா சொல்றவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. எஸ். இல்ல அததான் சொல்றேன். அப்படி நீங்க ஒரு விஷயத்த மைண்ட் செட்ல ஏத்திக்கிட்டே இருக்கிற வரைக்கும் இது இதுவாகாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா. அதுதான். இது எப்பவுமே வந்து நீங்க என்னன்னா, கேள்விகள் இது கேட்கப்படும். இது வந்து என்னன்னா, இது வந்து ஒரு கேள்வி. இல்ல இந்த இது கேள்விய நம்ம எழுப்புறது தான் நம்ம வேலை. இல்ல இதுல இன்னும் 2 கேள்வி எழுப்பிறேன் ஜாக்கி. சரி, இப்ப இதே சீக்கிரம் முடிங்கன்னு. அதேதான். ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம். அல்ல இந்த 2டே ஆ. கேள்வி தான். இதுல இன்னொரு ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். இதே விஷயத்த வந்து நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா, ஒரு பெண் வந்து உயர்ந்து வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆபீஸ்ல. ம். எனக்கு தெரியும்யா. ஆமா, மேனேஜர்ட்ட பேசும்போது தெரியும். அதே விஷயத்த ஒரு ஆண் உயர்ந்து வந்துட்டா நீங்க அத சொல்றது இல்ல. ஆமா. அங்க ஆப்போசிட்ல பெண் மேனேஜர் இருந்தவர் உயர்ந்து வந்துட்டாருன்னா நீங்க அத பேசுவீங்களா? ம். கிடையாது. சோ அதான் எல்லா இடத்துலயுமே அவங்க வந்துட்டா அவங்க அத கண்ண பறிச்சுக்கிட்டே இருக்குங்கிறது தான் குவெஷன். ரைட். இதுதான். இது வந்து ஒரு விவாதங்களாக பார்த்தது. சரி, அத அப்படியே வீடியோ பண்ணது. இது குறித்தான உங்கள் கருத்துக்கள, பின்னூட்டங்கள தெரியப்படுத்துங்க. எப்பவும் போல லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க. சொன்னதுக்கு அப்புறம் லைக் நம்பர்ஸ் இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. அது தேங்க் யூ சோ மச். அதே போல சப்ஸ்கிரைபரும் பண்ணிட்டு இருக்கீங்க. நன்றிகள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுது, லைக் பண்ணும்பொழுதே வந்து ஹைப்பும் குடுத்துட்டீங்க அப்டின்னா, நெறைய பேருக்கு இந்த வீடியோக்கள் வந்து போய் சேரும். அதற்கான வந்து விஷயங்கள நீங்க வந்து செய்யுங்க. அண்ட் சப்போர்ட் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டீட்டெயில்ஸ் இருக்கு. அதன் மூலமாவும் உங்களுடைய சப்போர்ட்களை கொடுங்க. மீண்டும் வேறொரு எபிசோட்ல உங்கள நாங்க சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.